Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நமக்கு round 2 paramedical counseling related important update medical selection committeeல இருந்து கிடைச்சிருக்குது. அதாவது நீ கால் பண்ணி கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த வீக் medical selection committee சைடுல இருந்து round 2 கான அப்டேட் எதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு, அதாவது ஐ மீன் கவுன்சிலிங் ஷெட்யூல் இந்த வீக் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற போல்டான ஒரு ரீசன் அப்படிங்கிறத மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் ஃபர்தராக வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கவுன்சிலிங் ஷெட்யூல், அதாவது ரவுண்ட் 2 பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 நடக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டுறீங்க. கண்டிப்பாக 100% ரவுண்ட் 2 நடக்கும், 2A நடக்கும், மாப்பப் ரவுண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அதனால கவலைப்படாதீங்க, ஒரி பண்ணிக்காதீங்க, ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோடு இருங்க. உங்களுக்கான சீட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய கட் ஆஃப் அண்ட் கம்யூனிட்டி ரேங்க் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அது கூடவே நம்மளுடைய FMRD, GNM நர்சிங் ரவுண்டு 2 கவுன்சிலிங், அதே மாதிரி தான் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ்க்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறதும் வர வாரங்களில் அப்டேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதனால் எல்லாருமே தைரியமாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேராமெடிக்கல் 90 டிகிரி கோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் FMRD ஆகட்டும், நெக்ஸ்ட் GNM நர்சிங், அதர் பேராமெடிக்கல் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கு 7.5 ரிசர்வேஷன் கிடையாது. ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் காலேஜில் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கிறதுனால. பட் SF காலேஜில் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறதும் அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு பொறுத்து ஒவ்வொரு காலேஜ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தும் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறத அவைலபிள் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் மட்டும்தான் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் கிடையாது. இருக்கிற 36 ஆர் 37 காலேஜஸ்மே SF காலேஜ் மட்டும்தான். நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் போனாலுமே லேக்ஸில் தான் ஃபீஸ் ஆரம்பிக்கும், நம்ம கவுன்சிலிங்கில் போனாலுமே 2.5 லேக்ஸில் தான் ஆரம்பிக்குது FMRDயை பொறுத்த வரைக்கும். நம்மளுடைய அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கான கவுன்சிலிங் ரிசல்ட் அப்படிங்கிறத நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சீட் கன்ஃபார்ம் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/8/2025க்கு முன்னாடி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய ஃபீஸ் சீட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அல்ல அந்த சீட் அப்படிங்கிறத மூவ் அப் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னுரிமை அடிப்படையில் அவங்க அலாட் பண்ணிடுவாங்க. அதனால் எல்லாருமே விழிப்புணர்வோடு இருங்க. வருங்காலத்தில் நிறையவே அப்டேட்ஸ் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி சைடில் இருந்து கிடைக்கும். எல்லாருமே பயப்படாதீங்க, ஒரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக ரவுண்டு 2, 2A அண்ட் மாப்பப் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும். FMRD, GNM நர்சிங், அதே மாதிரி டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ்க்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறதும் கூடிய சீக்கிரமே நடக்கும். இது டிலேயாக நமக்கு தான் நிறைய பெனிஃபிட்ஸ். ஏன்னா MBBS ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும், ரவுண்டு 2 நடக்கும், BDS நடக்கும், ஆயுஷ் கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் நடக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போகும்போது பேராமெடிக்கலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோட இருங்க. மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் செக் யூடியூப் சேனலுடன் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.